தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் உள்ளாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. பிப்ரவரி 2 திங்கள் கிழமை. ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்ற விழா. படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். தூய ஆவியானவரே, இறைவா எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுக்கிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவன் எனது மேற்பானார், அவர் எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும். எனக்கு குறையது தேடும், எனக்கு குறையது. இறைவன் எனது மீட்பானார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். இறைவா, இந்த அதிகாலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து செய்த எல்லா நன்மைக்கும் புதிதாக தந்திருக்கின்ற இந்த நாளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே புதிய விடியலை, புதிய வாழ்க்கையை, புது நாளை எங்களுக்கு சேர்த்து தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும், ஒவ்வொரு இரத்த நாளங்களையும், ஒவ்வொரு நரம்புகளையும் நீர் மீண்டுமாக இயக்கமுற செய்ததற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அபிஷேகம் செய்ய வேண்டுகிறோம். தூய ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் நிரப்ப வேண்டுகிறோம். வாரத்தின் முதல் நாளாகி இன்று இந்த ஒரு வாரம் முழுவதும் நாங்கள் பணி செய்யக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் இன்றைய நாளிலே எங்களுக்கு சேர்த்து தர வேண்டுமாய் வேண்டுகிறோம். இயேசுவே, அந்த அதிகாலை வேளையிலே உண்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அது நிரம்பிய ஆசிரை எங்களுக்கு பொழிந்து, எங்கள் குடும்பங்களில் குழந்தைகளுக்கும் நீர் பொழிந்து, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அருளால் எங்களை ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொரு அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். தொடர்ந்து நாங்கள் அனைவரும் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். இந்த பனிக்காலங்களிலே நோய்வாயினால் அவஸ்தைப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே மருத்துவராக இருந்து வழிநடத்த வேண்டுகிறோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனாக எங்களுக்குள்ளே இருந்து காவல் தூதர்களுடைய கரங்களால் நாங்கள் கோர்க்கப்பட்டு அன்னை மரியின் திருச்செபமாலையை ஜெபித்து அவற்றின் வழியாக உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரம் வேண்டி எங்களையே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஆமேன். தூய லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 22-40 முடிய. ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் கோவிலுக்கு வந்திருந்தனர். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை எப்போது அமைதியுடன் போக செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கு எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். மது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். அன்பான இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் குடும்பங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதியும். உம்மை ஒப்பு கொடுத்த இந்த நாளிலே எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் அர்ப்பணிக்கின்றோம். நீரே பூரண சுகத்தையும் ஞானம் உள்ள பிள்ளைகளாக, தெய்வம் பயம் உள்ள பிள்ளைகளாக, பக்தியுள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நீரே இந்த குழந்தைகள் இந்த காலை வேளையை ஆசீர்வதியும். நீரே குழந்தைகளுடைய பெற்றோர்களாகிய ஒவ்வொருவராக எங்களுக்கும் நல்ல நடத்தையிலும் நல்ல செயல்களிலும் ஞான பெற்றோர்களாக ஞான காரியங்களை புகுத்துவதில் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையும் வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஞான காரியங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். தொடர்ந்து நீர்தாமே இறைவா எங்களை காத்து வழிநடத்த வேண்டி எங்கள் குழந்தைகளை திருப்பாதம் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். இறைவனை அர்ப்பணிக்கின்ற இந்த நாளை கொண்டாடும் போது காணிக்கை மாதா அருட்சகோதரிகளுக்காக நாம் வேண்டுவோம். தொடர்ந்து நம் உற்றார் உறவினருக்காக காணிக்கை என்று பெயர் தாங்கியுள்ள ஒவ்வொருவருக்காகவும் வேண்டி இறைவனின் ஆசீர் நிலைக்க வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.